விட்டல 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 தேனி கொட்டினா எவ்வளவு வலிக்கும். நிறைய தேனீக்களா வந்து கொற்றதான். இவர் பாட்டுக்கு விட்டல் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா. அப்ப அவருக்கு தோணித்தான், ஓ மூதாதையர்கள்லாம் இன்னைக்கு தேனி ரூபமா வந்திருக்கான்னு விட்டுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு தேனீக்கள்லாம் தானா போகணும், போக மாட்டேங்கிறது. விட்டலன் தானா ஒரு வழிப்போக்கன் மாதிரி வந்தான். விட்டலன் தானாவே வந்தான். தன் பக்தனே இந்த தேனீக்கள் கொற்றதெல்லாம் அவனுக்கு பொறுக்க முடியல. ஓடி வந்து அவனையே தேனீக்கள் எல்லாம் விரட்டி விட்டான். சுண்ணாம்பெல்லாம் குழைச்சி ஒரு உடம்பெல்லாம் போட்டு விட்டான். இவ்வளோ தேனி கொட்டுறது விரட்டப்படாதா அப்படின்னா, அதுக்கு என்ன தெரியும், நான் பாட்டுக்கு அதோட கூட்டை தட்டிட்டேன், அதுக்கு கோபம் கொட்டிடுத்து, குத்த என் மேலே தானே, நானே தான் ஆயிடுக. நம்மளா இருந்தால் சும்மா இருப்போமா? தேன் கூட்ட தேனியை துரத்திட்டு தேன் எடுக்கிறாள் நம்மெல்லாம். இவர் அவ்வளவு அழகா தேனீக்கள் கொட்டுறதை கூட அது மேல ஒரு குத்தம் இல்லை அப்படின்னு. ஏன்னா பக்தாளுடைய ஹிருதயம் இப்படி, சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபாலாபவ் ஜயா ஜயோ, சுகம் துக்கம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எல்லாம் சமமா பாவிக்கிறது தான் பக்தாளுடைய ஒரு மனசு. அந்த மாதிரி சந்த் துக்காராம் இப்படி இருந்தார். விட்டலன் அங்க துக்காராமா போய் திதியெல்லாம் கொடுத்தவன் இங்க வழிப்போக்கன் ரூபத்துல வந்து இவர் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் அந்த தேனி கொட்டின வலியெல்லாம் சரி பண்ணிட்டு அழகா அனுப்பிட்டான். சந்த் துக்காராமுக்கு தெரியவே இல்லை இது வந்தது விட்டல்னு. சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் அவருக்கு விட்டல் தெரியறான், பல சந்தர்ப்பங்கள்ல விட்டல்னு தெரியல. ஆனாலும் விட்டலன் அவருக்கு காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கான். நேர வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு மனைவி கிட்ட அந்த தானியங்கள்லாம் கொடுத்துட்டு, சரி இதை வச்சு எதான பண்ணு, நான் போய் பிராமணாவை கூட்டுட்டு வரேன் அப்படின்னு. ஆவலி பார்த்தா கொஞ்ச நேரம் நல்லா இருக்காருன்னு நினைச்சோமே, ஒழுங்காவே இருக்க மாட்டார் போல இருக்கு இந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சா. உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருந்தா, இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் அழகா பண்ணல, பாத்திரம் அலம்பிட்டு வரதானே போனீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல சந்த் துக்காராமுக்கு. இப்போ மனைவி சொன்னா, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதான ஒரு மறதி வந்துட்டே இருக்கு. அழகா கூட நிறைய கொண்டு வந்தாலும் அந்த கூட தோ இருக்கு, தோ இந்த சாமான்லாம் கொண்டு வந்தது தோ இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு போயாச்சு, நம்ம 2 பேரும் தான் சாப்பிடணும் பாக்கி, ஒன்றும் புரியலையான்னு ஓன்னு அழுதார் துக்காராம். ஆவலி கேட்டா என்ன ஆச்சுன்னா, நான் என்னத்தை சொல்லுவேன், விட்டலனே வந்தானேன்னா. இவளுக்கு பகீன்றது, ஐயோ அவனை பற்றி திட்டு வேற திட்டிருக்கோமே, நல்ல நாள்லயே என் வீட்டுக்கார சும்மா விட மாட்டேங்கிறான், இப்போ இந்த ஆளா, இப்போ அவளுக்கு அது வேற பயம் வந்துடுது, இது துக்காராமா விட்டலனா, அப்போ வந்தது துக்காராமா விட்டலனா, எவ்வளோ கஷ்டம் இல்லையா? இவன் எப்போ வரான் எந்த மாதிரி வரான்னு தெரியலை. அவள் தூக்கி வாரி போட்டா. அதான் நான் பக்கத்தில் வர வர ஒதுங்கி ஒதுங்கி நின்னானா, அவள் கண்டுபிடிச்சுட்டான். அதனால தான் நான் எதான பண்ண, இல்லை நான் பண்ணுறேன். சாதாரணமாக துக்காராம் ஏதான கொஞ்சம் கோபமாக சொல்லுவார். இன்னைக்கு ரொம்ப பவ்யமாக இருந்தார் துக்காராம். ரொம்ப பார்த்தா அந்த மொழியை பார்த்தா ஒரு திருடுத்தனம் அவன் தான். இப்போ கண்டுபிடிச்சுட்டான், அந்த மொழியிலேயே ஒரு திருடுத்தனம் கள்ளத்தனம் இருந்தது. அப்போ அவன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். இப்படி பார்த்தா சரி ஏதோ நல்லது பண்ணியிருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். துக்காராம் ஓன்னு அழுதாய், இவ்வளவு தூரம் வந்தாய், எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாய், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாய், நீ சாப்பிடாம போயிட்டியடா விட்டலா, பித்ருக்களுக்கெல்லாம் அன்னம் கொடுத்தாய், நீ சாப்பிடவே இல்லையே, 10 பாத்திரமெல்லாம் தேய்ச்சிருக்கியே, எனக்காக சாமானெல்லாம் சுமந்துட்டு வந்தியே, ஹே பாண்டுரங்கா, ஹே பண்டரிநாதா, நீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. பாண்டுரங்கனுக்கு ஆசை தான் இவரோட வந்து சாப்பிடணும், ஆனால் ஆவலியை நினச்சா பயமா இருக்கு. அது வேற, இவன் தான் வந்தான்னு அவளுக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுத்தா கவலை. ருக்மிணி சொன்னா தைரியமாக போய் சாப்பிட்டுட்டு வாங்குவோம். பகவான் சொன்னா நீ வேணா கூட வாய, கொஞ்சம் பயமா இருக்கு இந்த ஆவலியை பார்க்கறதுக்கு. அப்போ ருக்மிணி பிராட்டி சொன்னா, அப்போ மட்டும் தைரியமாக போனேள்,
அப்போ துக்காராம் வேஷத்தில் போனேன், தானா ஒரு தைரியம் வந்துடுத்து. இப்போ பாண்டரங்கனா போகணும் இல்லையா அப்படின்னா தாயார் சொன்னா, துக்காராம் இருக்கான் தைரியமாக போங்கன்னு. உடனே பாண்டரங்கன் சாக்ஷாத் மன்மதனாக, கோட்டி சூரிய பிரகாசனாக, வைஜெயந்தி வனமாலிதாரியாக, பீதாம்பரதாரியாக, கால்களில் சலங்கையெல்லாம் சப்தம் போட அழகா துக்காராம் வீட்டு வாசல்லேருந்து உள்ள நுழைஞ்சான். எப்படி இருக்கும்? பகவான் கதவை தட்டி நான் உள்ள வரலாமா? துக்காராம் வீடுனா நேரம் வந்துடுவான். ஆவலி கூட இருக்கிறதுனால உள்ள வரலாமா, ரொம்ப மரியாதையாக டீசெண்டாக. உடனே யார் அது அப்படின்னா, இல்லை நான் விட்டலன் வந்திருக்கேன், துக்காராம் கூட்டார். ஓ வா 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 அப்படின்றான். என்னமோ யாரோ வரக்கூடாது வீட்டுக்கு வந்த மாதிரி. விட்டலன் அழகா வந்தா, துக்காராம் வந்தார். நெடுஞ்சான் கிடையா விழுந்தார். பிரபோ, என் மூதாதைகள் என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, நீ திதி கொடுத்துட்டி, அவளுக்கெல்லாம் இன்னைக்கு மோட்சம் கிடைச்சாச்சு அப்படின்னார். பகவான் ஒன்றும் பதிலே பேசலை. அவள் இப்படி முறைச்சி பார்த்தா, இப்படி ஒரு பார்வை பார்த்தா. பகவான் இப்படி சிரிச்சான், ஒன்றும் சொல்லலை. இலையெல்லாம் போட்டா. துக்காராமும் பாண்டரங்கனும் உட்காந்து சாப்பிட்டார்கள். எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் பாண்டரங்கன் நம்ம பக்கத்தில் இலையை போட்டு சாப்பிட்டான்னா நடக்குமான்னா, பக்தி பண்ணா, நாமஜபம் பண்ணா, பாண்டரங்கா எங்கள் வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டா சத்தியமாக ஒரு நாள் வருவான். கூடவே நானும் வருவேன். கூப்பிடணும். பகவானே நீ வான் கூப்பிடுங்கோளே. யார் யாரையோ கூப்பிடுறோம், சும்மா கூப்பிட்டு வைங்கோளே, வரானா பார்க்கலாமே. நம்ம கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாக டெஸ்ட் பண்ணி பாருங்கோளே. எத்தனை நாள் தான் கதை கேட்டுட்டு இருப்பாள். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஏதோ கதை சும்மா ஒரு பாட்டுக்கு வந்து அப்பப்போ வந்து கதை பண்ணிட்டு இருக்காருன்னு ஆயிடப்படாது இல்லையா. டெஸ்ட் பண்ணி பாருங்களே. பாண்டரங்கா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுங்கோளே. மானசீகமா அன்போட பக்தியோட நாமஜபம் பண்ணி கூப்பிட்டா வருவான். துக்காராம் வீட்டுக்கு வந்தவனுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அந்த ஆசையோட அந்த பரிதவிப்போட கூப்பிடணும். திரௌபதி கூப்பிட்டோன்னு ஓடி வந்தான் இல்லையா, அதே மாதிரி துக்காராம் கூப்பிட்டோன்னு ஓடி வந்தான். அதே போல் நீங்களும் கூப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கும் வருவான். சத்தியமாக சொல்கிறேன், சந்தேகமே வேண்டாம். அழகா துக்காராமும் பாண்டரங்கனும் சாப்பிட்டார்கள். பாண்டரங்கன் பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டா. ரொம்ப நன்னா இருக்குது. ஆவலி கைக்கு தங்க வளையல் தான் போடணும் அப்படின்னு வாயை வச்சு சும்மா இல்லை. ஆவலி ஒரு முறைச்சா போடுற சாப்பாடை சாப்பிட்டு ஓடி போயிடும். இந்த ஏரியாவே இருக்கப்படாது. வந்தியோ ஏதோ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருன்னு மரியாதைக்கு கூப்பிட்டு உட்கார சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னா வாய் திறக்கலையே சுவாமி. துக்காராம் கேட்டார், என்ன பாண்டரங்க சத்தத்தையே காணும். சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு பெரியவா சொல்லியிருக்கான், அதனால இப்போ பேசுறதா இல்லை அப்படின்னா. ருக்மிணி பிராட்டி, சத்யபாமா, ராதிகா ராணி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். நன்னா வேணும், என்ன பாடுபடுத்துறாரு எல்லாரையும், இவர் கொஞ்சம் படட்டும் அப்படின்றான். சிவபெருமான் அங்கேயிருந்து எட்டி பார்க்குறார். சுவாமி நானும் வரட்டமா? சும்மாரியா, எனக்கே இங்கே படாத பாடுபட்டுன்னு இருக்கேன், நீர் வேறையா அப்படின்னு. எல்லாம் அன்னைக்கு சாப்பிட்டதே போதும். ஏற்கனவே சிவபெருமானும் பாண்டரங்கனும் துக்காராம் சாதம் போட சாப்பிட்டார்கள். இப்படி அழகா எல்லாம் நடந்தது. பாண்டரங்கன் கிளம்பி போனான். துக்காராம் சொன்னார், ஆவலி கொஞ்சமாவது பாண்டரங்கனை புரிஞ்சுக்கோயே, எவ்வளவு சமத்தா இருக்கான் பாத்தியா, எத்தனை அழகா உனக்கு ஒத்தாசை பண்ணான் பாத்தியா, நம்ம குடும்பத்தை எவ்வளவு அழகா கவனிக்கிறான் பாத்தியா. சொன்னா இப்போ என்ன, அதுக்கு தான் இன்னைக்கு சோறு போட்டாச்சு இல்லை, சும்மா இருக்கும், இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பண்ணாலும் அதுக்கு கூலி கொடுத்தாச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு விட்டார். துக்காராம்க்கு அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியல. பகவானுக்கு யாராவது கூலி கொடுக்க முடியுமா? பகவானுக்கு யாராவது நான் பண்ணிட்டு, நீ பண்ணதுக்கெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு யாராவது சொல்லிட முடியுமா? ஆனால் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். நான் வேண்டினேன், உண்டியில் 100 ரூபா போட்டேன், ஏதான விஷயம் நடக்கணும்னு வேண்டின்னு இருப்போம். 100 ரூபா வேண்டினா கரெக்டாக 100 ரூபா தான் போடுவோம். அது 101 ரூபா போட்டால் கூட நமக்கு குத்தம். 100 ரூபா தான் சுவாமி கேட்டிருக்கார். அது 1000 ரூபா போடுங்களேன், யாராவது வேண்டான்னாடா. எல்லாமே பகவான்கிட்ட ரொம்ப இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கோம். அவன் நமக்கு உரிமை உடையவன், அவன் எதையுமே கேட்கறது இல்லை. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பகவானை நம்ம கூலிக்காரன் மாதிரி தான் வச்சுட்டு இருக்கோம். அழகா பகவான் இப்படியெல்லாம் லீலை பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் நடந்துட்டுருக்கு. துக்காராம் இப்படி சௌக்கியமாக இருந்துட்டுருக்கார். இப்போல்லாம் நிறைய நாமதேவர் கீர்த்தனையெல்லாம் பாடுறார் சந்துக்காராம். அழகா பல பக்தாளுடைய கீர்த்தனைகள், பானுதாசர் அந்த மாதிரி பெரியவாளுடைய கீர்த்தனைகள், இதெல்லாம் பாடி பாடி அசந்து போகிற என்னமா எழுதியிருக்கா வாழலாம் கீர்த்தனைகள். எத்தனை ஜோராக இருக்குது. சே, எவ்வளவு அனுபவங்கள் இருந்தால் அப்படி கீர்த்தனை எழுதியிருப்பா அப்படின்னு ரசித்து அனுபவிச்சுட்டு ராத்திரி முழுக்க இதையே புலம்பிண்டு படுத்துக்கிறார். அழகா நாமதேவர் கீர்த்தனைகள்லாம் பாடி பாடி இவ்வளோ அனுபவம், எவ்வளோ அனுபவம். இப்போ திருப்பாவையில் அவ்வளோ அழகாக இருக்குது அனுபவம். அந்த மாதிரி பாடிண்டே இருக்கார். அப்போ பகவான் பார்த்தான், துக்காராமுக்கு இந்த மாதிரி கீர்த்தனை பாடணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து.
அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்கிட்டு இருக்கார் துக்காராம். நாமதேவரை கூட்டுண்டு வர, நாமதேவர் தான் துக்காராமா வர, ஆனால் நாமதேவரையும் கூட்டுண்டு பகவான் வந்து தூக்கத்திலேருந்து துக்காராம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். துக்காராம் அப்படின்னு எழுப்புறார். துக்காராம் சொப்பனத்தில் பார்க்கறார். பகவான் விட்டலான்னு சொல்கிறா, தோபார், இந்த நாமதேவன் என்னை பற்றி 100 கோடி அபங்கம் பாடணும்னு வந்தான். நேற்று தான் உட்காந்து நாங்கள் கணக்கு பண்ணி முடித்தோம். ஒரு 550 லட்சம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த அபங்கத்தெல்லாம் நீ பாடிடுன்னு அப்படின்றான். நமக்கு அவ்வளோ அபங்கமெல்லாம் இன்றைக்கி தெரியவே தெரியாது. உடனே துக்காராம் சொன்னார், நாமதேவர் ரொம்ப பெரியவர், அவருக்கு எல்லாம் வரும், எனக்கு வருமா? எனக்கு பெரிய படிப்பு கூட கிடையாது, பெருசாக பள்ளிக்கூடம் போய் பெருசாக ஒரு இலக்கணம் எல்லாம் கூட படித்தவர் கிடையாது. நான் போய் என்னத்தை சொல்கிறது, நான் போய் எப்படி பாட முடியும் அப்படின்னு பாண்டரங்கன் சொன்னான். உனக்கு என்ன அனுபவிக்க தெரியும் இல்லையா, பின்ன உன்னை அனுபவிக்காமல் இருப்பேனா? ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்ல. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க சுந்தரத்தே தியானம். உடனே பகவான் சிரித்தான், இவ்வளோதான், இந்த மாதிரி உனக்கு தோன்றதெல்லாம் நீ பாட அப்படின்னா. அப்படியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு பகவான் அழகாக தன்னுடைய கரங்களை கொண்டு வந்து துக்காராம் நெஞ்சில் அப்படியே வச்சான். உடனே நாமதேவர் துக்காராம் தலையில் தன் கையை வச்சார். ராத்திரி படுத்துக்கும்போது இப்படி நினச்சின்னு படுத்துக்கும், சுகமாக இருக்கும். ராத்திரி ஒரு நாள் ராகவேந்தர் கை தலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி ராகவேந்தர் மடியிலேயே படுத்துக்கோங்க, கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு நாள் ராமானுஜர் மடியில் படுத்துக்கோங்க, ஒரு நாள் ஆதிசங்கர பகவத் பாதர் மடியில் படுத்துக்கோங்க. அழகாக நெஞ்சு மேலே பாண்டரங்கன் கை இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இல்லாட்டி அழகாக பாண்டரங்கன் மடியில் படுத்துக்கோங்க. ருக்மிணி தேவியோடைய கை நம்ம மேலே அப்படி தட்டின்னு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. எவ்வளவோ கண்டதை நினைக்கிறோம், கேவலத்தை எல்லாம் நினைக்கிறோம், அசிங்கசிங்கமாக நினைக்கிறோம், அடுத்த வாளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். அப்போ இதையும் நினைக்கலாமே, இது என்ன கஷ்டம் இருக்குது, இதுக்கு பைசா வேணுமா? உங்கள் வீடு கூரை வீடாக இருந்தாலும் இது நடக்கும். மனசு தானே, மனசுக்கு ஒன்று வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் கூட இது நினைக்க முடியும். கற்பனையாகவே இருக்கட்டும், தப்பில்லை. ஒரு நாள் கற்பனை சத்தியமாக மாறும். அழகாக பாண்டரங்கன் இவர் தலை ஹிருதயத்து மேலே கை வச்சுட்டான். நாமதேவர் அவர் தலை மேலே கை வச்சுட்டார். அப்படியா பாடு, ஹே துக்கா பாடு 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 பாடுன்றார். அவர் பாடு என்னமோ வளர ஆரம்பிச்சுட்டார். அன்னிலேருந்து வந்தது தான் அபங்கம், துக்காராமுடைய அபங்கம். பாண்டரங்கன் தானே தூண்டினான் அபங்கம் பாடு. அதில் நிறைய அபங்கம் உண்டு. ரொம்ப அழகான ஒரு அபங்கம் பாண்டரங்கனை பற்றி துக்காராம் சொன்னது. சுந்தர தே தியான, அழகா பாண்டரங்கனை வர்ணிக்கும்போது சுந்தரா அப்படின்றார். சுந்தர பரிபூரண நம்பின்றோம் இல்லையா, பாண்டுரங்கன் என்றைக்குமே சுந்தரன் தான். அந்த இடுப்பில் கை வச்சு நிற்கிற ஸ்டைலே போதும், சொத்தையே எழுதி கொடுத்துடலாம். சுந்தரத்தே தியான உபேவிட்டே வரி கரகட்டாவரி டேவோனியா, எல்லாம் மராட்டி வார்த்தைகள். ரொம்ப சாதாரண கலோக்கியல் மராட்டி. இப்போ நம்மெல்லாம் நல்ல தமிழ் பேசுறது கிடையாது இன்றைக்கெல்லாம், ஒரு கலவையை தமிழாக அப்படி பேசுகிறோம் இல்லையா, வழக்கு தமிழ்னு சொல்லுவோம். நல்ல இலக்கண தமிழ் அப்படிலாம் கிடையாது, ஒரு வழக்கு தமிழ், வழக்கில் பேசுகிறோம். கோயம்புத்தூர் பக்கம் போனால் ஒரு தமிழ், திருநெல்வேலி பக்கம் வந்தால் ஒரு தமிழ், தூத்துக்குடி மதுரைக்கு ஒரு தமிழ், இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தமிழ், வழக்கு தமிழ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது ஒரு வழக்கில் பேசக்கூடிய ஒரு மராட்டி பாஷை. பெருசாக அதுக்கு ஒன்றும் ஒரு இலக்கணம் எல்லாம் கிடையாது, ஆனால் அழகாக இருக்கும். இன்றைக்கும் பார்க்கலாம், பன்றியபுரத்தில் ரொம்ப சாதாரணமாக இந்த அபங்கம் எல்லாம் பாடின்னு இருப்பாள். மராட்டியில் ரொம்ப சாதாரண ஜனங்கள் இருப்பா இல்லையா, மராட்டிக்காரெல்லாம் ரொம்ப ஏழையான ஜனங்கள், கூலி வேலை செய்கிறவாள்லாம் கூட இந்த அபங்கம் எல்லாம் சாதாரணமாக பாடுவாள். ஆனால் அவளுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் அவளுக்கு விட்டலன் எங்களுடைய தெய்வம், எங்கள் விட்டலனை பற்றி நாமதேவர் மகாராஜ் பாடியிருக்கா, துக்காராம் மகாராஜ் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பாடுவாள். சுந்தரத்தே தியான உபே விட்டே வரி கரகட்டாவரி டேவோனியா. அவன் எப்படிடா இருக்கானா, அந்த இடுப்பில் கையை வச்சுண்டு செங்கல் மேலே நிற்கிறான். கரே கட்டாவரி, இடுப்பில் கையை வச்சுண்டு அப்படி செங்கல் மேலே நிற்கிறான். சுந்தரத்தே தியான உபே விட்டே வரி கரகட்டாவரி டேவோனியா. அந்த பகவான் இடுப்பில் கையை வச்சுண்டு செங்கல் மேலே அழகா சுந்தரனா அப்படின்னு நிற்கிறான். அந்த பகவான் அப்படி வர்ணிக்கிறார். துளசி ஹார கலா காசே பீதாம்பர, இந்த கழுத்தில் துளசி மாலையை போட்டுன்னு இருக்கான். அழகா இடுப்பில் ஜோரா பீதாம்பரம் கட்டின்னு இருக்கான். ஆவடே நிரந்தர தேச்சி தியான,
ரொம்ப அழகாக அந்த உலகத்தில் ரொம்ப அழகான ரூபம் யாருன்னா பாண்டரங்கன். அழகாக வர்ணிக்கிறார். செங்கல் மேலே இடுப்பில் கையை வச்சுண்டு கழுத்தில் துளசி மாலையை போட்டுண்டு பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு பிரபு நிற்கிறான். மகர குண்டல தளபதி ஸ்ரவணி. அழகாக காதுகளில் மகர குண்டலம் போட்டுருக்காங்க, கூட பெரிய வச்சிருக்கா பாருங்க பேனர். இந்த பாண்டரங்கன் அப்படியே வர்ணிக்கிறார். மகர குண்டல தளபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி விராஜித. கழுத்தில் அழகா கௌஸ்துபமணி எல்லாம் போட்டுருக்கான். துக்காமனே மாசே ஆச்சரியமா ஹேச்சி சர்வசுக பாஹீன ஸ்ரீமுக ஆவடீனு. துக்காவுக்கு இவன் தான் அழகனா தெரிகிறான். இவனை தவிர சர்வசுகம் தரக்கூடியவன் எவனுமே இல்லை. சுகதரம் அபரம் ந ஜாது ஜானே. குலசேகர ஆழ்வார் முகுந்தமால சொல்றார், ஹே மனசே, ஹரிச்சரண ஸ்மரணத்தை போல சுகம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்றார். சுந்தர தே தியான உபவிடேவரி கரகடாவரி தேவுனியா துளசிஹார களாகாசே பீதாம்பர துளசிஹார. அந்த கழுத்தில் அழகான துளசி மாலையை போண்டு ஆவடே நிரந்தர தேச்சி தியான மகர குண்டல தளபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துப மணி விராஜித துகாமனே மாசே ஹேச்சி சர்வ சுக பாகின ஸ்ரீமுக ஆவடீனே சுந்தர தே தியான உபவிடேவரி. ஆச்சரியமான ஒரு அபங்கம். மராட்டிக்காரெல்லாம் ரொம்ப சுலபமாக இதை பாடுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் பாடி நான் கேட்டிருக்கேன். முதல் தடவையாக இதை நான் இங்கே தான் பாடுறேன். அது நிஜமாகவே அதான் விட்டல் குடி. அபங்கம் ரொம்ப பிடிக்கும். குடும்பமான வரைக்கும் அவங்க அப்படி நான் ரசிச்சுட்டு போயிடுவேன், சொல்கிறது கிடையாது. ஆச்சரியம். அந்த பாண்டரங்கன் இடுப்பில் கையை வச்சுண்டு பீதாம்பரம் கட்டிண்டு கழுத்தில் துளசி மாலை கௌஸ்துபமணி எல்லாம் தரிச்சுண்டு காதில் மகரகுண்டலாம் போட்டுண்டு இந்த செங்கல் மேலே நிற்கக்கூடிய சுந்தரன் தான் சர்வ சுகத்தையும் தரக்கூடிய பாண்டுரங்கன். இப்படி விதவிதமாக அபங்கம் எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டார். காத்தால எழுந்தோடனே வந்துட்டே இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். குருஜி அம்மா நான் பார்த்துருக்கேன், திடீர்னு அர்த்தராத்திரி எழுந்து பாடிண்டே இருப்பாள். காத்தால எழுந்து சமைக்கும்பொழுது எதான பாடிட்டு இருப்பா. நீ குருஜி அம்மாவுடைய நிறைய கீர்த்தனைகள் உண்டு, திடீர்னு பாடிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் தான் கேட்டு கேட்டு எழுதினோம். முதல்ல அம்மா ஏதோ பாடிட்டு இருக்காளேன்னு சொல்லி கேட்டு கேட்டு நாங்கள் எழுதினோம் எல்லாமே. அதை கேட்டு தான் இன்னைக்கு அவ்வளோ அழகா குருஜி அம்மாவுடைய பாடெல்லாம் இருக்குன்னா அம்மா பாட்டுக்கு பாடிட்டு இருப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது தானாகவே பொங்கி 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 வரும். எப்படி வரும்னா சொல்லவே முடியாது. இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பண்டரிபுரம் போனபோது தானாக வந்தது. நாங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம், பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்தது இந்த பாண்டுரங்கா பண்டரிநாதா. அப்போதே இப்படி பாடிண்டே இருக்கும். போன தடவை பண்டரிபுரம் போகும்போது வந்த பாட்டு அந்த மாதிரி பஜே பாண்டுரங்கா. ஒரு தடவை பண்டரிபுரம் போகும்போது தானாக வந்தது. அது உள்ளுக்குள்ள அந்த பகவத் தியானம் வந்துடுத்துன்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ரசிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அதை ரசிக்கிற விஷயத்தை விதவிதமாக ரசித்து அனுபவித்து சொல்ல வந்துடும். அந்த மாதிரி துக்காராமுடைய அபங்கம் எல்லாம் கிருஷ்ண மாசே மாதா கிருஷ்ண மாசே பிதா. ரொம்ப அழகாக சொல்கிறார். கிருஷ்ணன் தான் எனக்கு அம்மா, கிருஷ்ணன் தான் எனக்கு அப்பா, விட்டலன் தான் எனக்கு பந்து, விட்டலன் தான் என்னுடைய எல்லாமே அப்படின்றார். அந்த மாதிரி நிறைய அபங்கம் எல்லாம் எழுதுகிறார். எல்லா ஜனங்களுக்கும் சுலபமாக இருக்குது. அவா பாஷை இல்லையா. இப்போ எப்படி திருப்பாவை நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம தமிழ், நமக்கு பழக்கப்பட்ட ஒரு தமிழ் அப்படின்னு. அந்த மாதிரி துக்காராமுடைய அபங்கம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பாடுறா, துக்காராமும் ஆடுறார் பாடுறார், எல்லாரும் ஆவலி பார்க்குறா. இதெல்லாம் நன்னா தான் பண்ணுறார், வீட்டை மட்டும் கவனிக்க மாட்டேங்கிறார். எல்லாத்துக்கும் கருப்பன் தான் காரணம். எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே பாடின்னு இருக்கார் அப்படின்றார். துக்கா பாட்டுக்கு பாடின்னு இருக்கார். பாண்டரங்கனுக்கு சந்தோஷம். இன்னும் பாடு இன்னும் பாடு இன்னும் பாடுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவர் பாட்டுக்கு எழுதி தள்ளுறார். வீட்டில் பழைய காகிதங்கள்லாம் இருக்குது. அந்த காகிதங்கள்லாம் எடுத்து ஒரு பழைய நோட் புக்கெல்லாம் தைச்சு, இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது குழந்தை. நிஜமாவே இந்த காலத்து குழந்தைகள் எல்லாத்தையுமே இழந்து கொடுத்து பாவமாக இருக்குது. இந்த பழைய பேப்பர்லாம் எடுத்து அது ஒரு தையல் போடுவோம், அதை பத்திரமா வச்சுட்டு அது அப்பா அம்மா தைச்சு கொடுப்பா. நிஜமாவே
அந்த அதில் பேப்பரை பிரிக்கவே முடியாது, கிழிக்கவே முடியாது. இந்த காலம் டக்கு டக்கு டக்குன்னு குழந்தைகள் கிழிச்சு விடுறது, அதெல்லாம் நிஜமாவே ஒரு சுகம். அதான் பழைய பில்லெல்லாம் இருக்குது, அந்த பில்லெல்லாம் சேர்த்து ஒரு நோட்டை தைச்சு அது பின்னாடி எழுதுவோம். ரஃப் நோட்டுன்னு ஒரு பேர். இந்த காலத்தில் நல்ல நோட்டை வாங்கி ரஃப் நோட்டுன்றான். அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ரஃப் நோட்டுன்னு ஒன்று வாங்கினதே கிடையாது. இந்த மீது போன டைரி, பழைய பேப்பர், ஏதாவது ஒரு பக்கம் வெள்ளையாக இருந்தால் போதும், 2 பக்கம் கூட வெள்ளையாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு பக்கம் வெள்ளையாக இருந்தால் போதும், அதெல்லாம் தைச்சு ஒரு நோட் ஆகிடும். நிஜமாவே அது ஒரு ஆனந்தமான ஒரு காலகட்டம் தான். அந்த மாதிரி சந்த் துக்காராம் அழகாக பேப்பரில் எழுதுறார். இன்னைக்கும் தேகுல சந்த் துக்காராம் தன் கைப்பட எழுதின அபங்கத்தினுடைய அந்த காகிதங்களை பொக்கிஷமாக வச்சிருக்கான். இன்னைக்கும் தேகு போனோம்னா பாண்டரங்கன் கோவிலில் துக்காராம் கைப்பட எழுதின அந்த காகித பிரதிகள் அப்படியே இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். துக்காராமுடைய கையெழுத்து முத்து 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 முத்தாக எழுதியிருப்பார். அந்த மாதிரி அழகாக அபங்கம் எல்லாம் எழுதுறார். எப்போ பார்த்தாலும் பஜனை பாடுறார். ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறார், பிரகலாதன் மாதிரி பக்தி பண்ணுங்கோ, துருவன மாதிரி பக்தி பண்ணுங்கோ, திரௌபதிக்கு ஓடி வந்த கண்ணன் உங்களுக்கும் ஓடி வருவான், கவலையே படாதீங்கோ, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண தெய்வம் உங்களுக்கும் உண்டு, இப்படியே சொல்லிட்டு இருக்கார். ஆச்சரியமா ஜனங்களும் சாயங்கால வேலை ஆயிடுத்துனா நேராக கோவிலுக்கு வந்துடுவா. துக்காராம் பஜனை பண்ணுவார். ஏன்னா அந்த காலத்தில் வேறு என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது. இன்னி மாதிரி டிவி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் சாயங்காலம் ஆயாச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவா, உபன்யாசம் பண்ணுவார்கள், பகவத் விஷயம் கேட்பா, அழகாக சாப்பிட்டுட்டு ராத்திரி பகவத் சிந்தனையோடு தூங்குவா. ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அப்படி ராத்திரி படுத்துமா, நிம்மதியாக படுத்துப்பா. காத்தால விடியற் காலம்புற கற்கல்லையே எழுந்துருவா 2:30 மணிக்கு. இப்போல்லாம் 2:30 மணிலாம் அர்த்தராத்திரின்றோம். 2:30 மணினா அர்த்தராத்திரி. எனக்கு தெரிஞ்சு 2:30 மணி வெடிகாலம்புற எங்கடான்னா திருப்பதியில் அவர் எழுப்பி விட்டுருவார், எல்லாரையும் எழுப்பி விட்டுருவார். அதுக்கப்புறமா குருவாயூர் அந்த குட்டன் இருக்கான் பாருங்க, குருவாயூரப்பன், அது 2:30 மணிக்கு எல்லாரையும் எழுப்பி விட்டு வா 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 வான்னு கூப்பிட்டுடும். இவா 2 பேர் தான் 2:30 மணிக்கு எழுந்துக்கிறா சாமி. மற்ற எல்லாருமே லேட்டாக தான் எழுந்துக்கிறான், எல்லா பெருமாளுமே. அந்த 2:30 மணிக்கு எழுந்துருவா. கீழ்வானம் வெள்ளன்றி எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்ற ஆண்டாள். அந்த 2:30 மணிக்கெல்லாம் கீழ்வானத்தில் ஒரு லேசாக ஒரு வெளிச்சம் வரும், நன்னா இருக்கும். அந்த மாதிரி அழகா வேற ஒன்றும் கிடையாது. துக்காராம் பஜனை பண்ணுவார். புராண இதிகாசங்கள்லாம் அவருக்கு தானாக வர்றது. அவர் பாட்டுக்கு சொல்றார், பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, துருவனுக்கு கிழ பண்ண பகவான் உங்களையும் காப்பாற்றுவார், குந்தி குடும்பத்தை காப்பாற்றுறன் உங்களையும் காப்பாற்றுவான், பரீட்சத்துக்கு அனுகிரகம் பண்ண பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், கவலைப்படாதீங்கோ, தைரியமாக இருங்கோ, நிம்மதியாக இருங்கோ, விட்டலன் இருக்கா, நம்ம இந்த வாழ்க்கையை வாழறதுக்காக தான் வந்திருக்கோம், வையத்து வாழ்வீர்கள், விட்டலன் குடும்பத்தை காப்பாற்றுவான், விட்டலன் உடம்பை பார்த்துப்பான், விட்டலன் உன் குழந்தைகளை பார்த்துப்பான், தைரியமாக இரு, நிம்மதியாக இரு, நிறைய பஜனை பண்ணு, உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லு. எல்லா ஜனங்களுக்கும் இப்போ வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்தது, மனசில் ஒரு தைரியம் வந்துடுத்து, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு தானாக விட்டல 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 விட்ட 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 விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல. ஜபிங்கோ, என்ன கஷ்டம் இருக்கு, கை இருக்கு, வாய் இருக்கு, மனசு இருக்கு. சும்மா சும்மா கவலைகளில் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனைகள் நினச்சி புலம்பின்னு இருக்காதீங்க. எல்லாத்தையும் கொண்டு விட்டலன் பாதத்தில் போட்டுவிடும். அதுக்கு தானே விட்டலன் பாதத்தை பிடிக்கிறோம். எதுவுமே என்னோடது இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது, விட்டலா நான் உன் குழந்தை, என்னை காப்பாத்து, எனக்கு அனுகிரகம் பண்ண, பயம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, விட்டலன் இருக்கான், பார்த்துப்பான், தைரியமாக இருங்க. நிச்சயமாக பகவான் ஏதான ஒரு வழி பண்ணி நல்லது பண்ணுவான், கவலையே படாதீங்க. எத்தனையோ குடும்பத்தை பகவான் அழகாக காப்பாத்தின்னு இருக்கான். காட்டில் இருக்கிற சிங்கத்தோட குடும்பம், மான் குடும்பம், இதெல்லாம் காப்பாற்றுறவனுக்கு நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறது ஒரு கஷ்டமா, நிச்சயமாக காப்பாற்றுவான். விட்டலனுக்காக வாழுங்க. அழகாக அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுறார், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ குட்டி குட்டி குழந்தைகள்லாம் கூட விட்டல் நாமத்தை ஜோரா ஜபிச்சுன்னு இருக்கு. அப்போ அழகாக ஒரு நாள் ருக்மிணி பிராட்டி சொன்னா, இந்த துக்காராமுக்கு நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டாமா, உபதேசம் பண்ணால் நன்னா இருக்குமே அப்படின்னா. பகவான் சொன்ன, ஆமாம் நானும் அவனுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. உடனே பகவான் பார்த்தா ஒரு நாள் சொப்பனத்தில்
ஸ்வயம் பாண்டுரங்கனே அழகா வேஷம் போட்டு வந்துட்டான். துக்காராமுக்கு ஒரு சொப்பனம், கனவு காண்றார். கணா கண்டேன் தோழி நான் ஆண்டாள் சொல்றா இல்லையா. தெருவில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கார் சந்துக்காரா. அப்போ எதிர்க்க ஒருத்தர் வரார், ஒரு பிராமணர், தேஜோமயமாக இருக்கார், நல்ல ஆஜானு பாகுவாக இருக்கார், கோபி சந்திரம் எல்லாம் இட்டுன்னு இருக்கார், கழுத்தில் துளசி மாலை போட்டுன்னு இருக்கார், கையில் ஒரு தம்பூரா வச்சுன்னு இருக்கார். அவர் பாட்டுக்கு அழகாக பஜனை பண்ணிட்டு வரார். துக்காராம் யாராவது பக்தர்கள் பஜனை பண்ணால் உடனே அவர்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார், எந்த இடம்லாம் பார்க்கவே மாட்டார். உடனே துக்காராம் அழகாக அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கை கூப்புறார். பிரபு எவ்வளோ அழகாக பஜனை பண்ணுறேள் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், உனக்கு இந்த மாதிரி பஜனை பண்ணணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னார். ஆமாம் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னார். உடனே அழகாக அவர் தலையில் கை வச்சு, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன், அதை ஜபி அப்படின்னார். சொல்லுங்கோ சுவாமினார். ராம் கிருஷ்ண ஹரின்னு உபதேசம் பண்ணார். அழகாக வீதியில் நிற்க வச்சு அவர் காதில் ராம் கிருஷ்ண ஹரி 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 அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். இது வரைக்கும் யாருக்கும் சில பேருக்கும் உபதேசம் ஆகலைன்னா இப்போ துக்காராமுக்கு பண்ண பாண்டரங்கனே உங்களுக்கும் உபதேசம் பண்ணுறான்னு நினச்சிக்கோங்கோ. கையை கூப்பிக்கோங்கோ, மனசில் பாண்டரங்கனை நினச்சிக்கோங்கோ, துக்காராம நினச்சிக்கோங்கோ. பாருங்க, அழகாக துக்காராமுடைய உபதேசம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆஞ்சநேயருக்கு மரியாதை ஆக போகிறது, தேவரில் வரலாம் அப்படின்றான். அப்போ நான் சொன்ன வாக்கு சத்தியம். ஏன்னா சொல்லின் செல்வன்றது ஆஞ்சநேய மூர்த்தி. கரெக்டாக அவருடைய பிரத்யக்ஷம் வந்துடுத்துன்னா இதை விட என்ன வேணும். அதனால் இப்போ மனசுக்குள்ளே பாண்டரன் நினச்சிக்கோங்கோ, ஆஞ்சநேயரே குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறாருன்னு நினச்சிக்கோங்கோ. ராம் கிருஷ்ண ஹரி 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 ராம் கிருஷ்ண ஹரின்னு உபதேசம் பண்ணார். அதுதான் இன்னைக்கு பன்றிபுரத்தில் எல்லாரும் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி 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 ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இதையே ஜபிச்சுருங்கோ, நிச்சயமா பகவானுடைய அனுகிரகம். அதுவும் ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் அன்னைக்கு, தொண்டடிப்புடியாழ்வார் திருநக்ஷத்திரத்து அன்னைக்கு ஒரு உபதேசம் கிடைக்கிறதுனா கோட்டி ஜன்ம சுகிருத்தம். நீங்கள் எந்த ஜாதியாக வேணா இருங்கோ, எந்த குலமாக வேணா இருங்கோ, இந்த உபதேசத்தை உங்களுக்கு பகவான் பண்ணியிருக்கான்னு நினச்சிண்டு ஜபிச்சுண்டே வாங்கோ, நிச்சயம் மாறுதல் கிடைக்கும். நான் உள்ளே போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். நீங்கள் வந்தாலும் சரி, பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் பாண்டுரங்கா பண்டரிநாதா राम कृष्ण हरि वासुदेव हरि. जय भोलो वीर धीर सूर आंजनेय मूर्ति की.
ஆஞ்சநேயர் பார்த்தா அந்த குரங்குக்கு இந்த குரங்கு தான் சிரேஷ்டது அப்படின்னு தெரிஞ்சுண்டு வாடா பயலேன்னு கூப்பிட்டு ஒரு மரியாதையும் பண்ணி வச்சுட்டான். அதனால தான் பகவான் கூட இருக்கான் அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அப்போ பக்தி பண்ணால் போதும், நாமஜபம் பண்ணால் போதும், தெய்வம் கிருபை பண்ணும். அதனால தான் ராம் கிருஷ்ண ஹரி வா